அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை இப்போது பார்க்க இருக்கிறோம். ராகு பகவான் 12ஆம் இடமான மீனராசியிலே இருந்து உங்களுக்கு லாபஸ்தானமான கும்பராசிக்கு மாறுகிறார். இவ்வாறு மாறுகின்ற ராகு பகவான் என்ன சிறப்பினை தர காத்து கொண்டிருக்கிறார். அதை போலவே உங்களுக்கு 5ஆம் இடத்திலே அமர இருக்கின்ற கேது இதுவரை 6ஆம் இடத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். இப்போது சிம்மராசியான 5ஆம் இடத்திலே வர இருக்கிறார். இதனால் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியிலே ராகு பகவானுடைய பயிற்சி மிகுந்த பணவரவை, தனவரவை, அதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய காலமாக இந்த வருடம் முழுவதுமே இருக்கப் போகிறது. பணவரவு மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வரவு செலவு என்பது கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. 5ஆம் இடத்திலே கேது பகவான் சர்பராஜா இருக்கின்ற காரணத்தினால் குழந்தைகளுடைய வருங்கால கருதி நீங்கள் சேமிக்கின்ற சேமிப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர்களுக்கு உண்டாக்க காத்து கொண்டிருக்கிறது. என்றாலுமே கூட சில நேரங்களில் அகால போஜனமும் அலைச்சலும் திருச்சலும் உங்களை படுத்தலாம். என்றாலும் அவையும் கட்டுக்குள்ளே அடங்கிதான் இருக்கப் போகிறது. வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் என்பதால் உஷ்ண ஆதிக்கம் கொண்ட சில பிரச்சனைகள் இருப்பதை இது சுட்டிக்காட்டுவதால் நீங்கள் உணவு விஷயத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். மேலும் குழந்தைகளுடைய நலம் பாதுகாக்க நீங்கள் சற்று குழந்தைகளை கண்காணிப்பை ஜாஸ்திப்படுத்தி கொள்ள வேண்டும். குழந்தைகளுடைய அன்றாட நடவடிக்கைகளை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். மேலும் இம்முறை பிரயாண நன்மை, அதாவது அந்நிய தேசங்கள், அந்நிய நாடு செல்கின்ற ஒரு சில அமைப்புகள் ஒரு சிலருக்கு நன்கு அமையக்கூடும். அவ்வாறு அமைகின்ற அந்த பிரயாணத்தால் மிகுந்த நன்மையை கொண்டு சேர்க்கும். வண்டி வாகன பயணத்தின் போது சற்று எச்சரிக்கையுடன் நீங்கள் செல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு புதிய வீடு, மனை, வாகன யோக பிராப்தி மிக அற்புதமாக சேர காத்து கொண்டிருக்கின்ற காலம் இந்த காலம். பூர்வீக சொத்திலே இருந்த வில்லங்கங்கள் முழுவதுமாக நீங்குகின்ற காலம் இந்த காலம். பங்காளிகள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவார்கள். சில புதிய சொத்து வாங்கி உங்களுடைய அந்தஸ்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்வீர்கள். 7.5 சனியினுடைய பாதிப்பு பெரிய அளவில் இருக்கப் போவதில்லை. காரணம், ஆரம்ப நிலையிலே தான் இருக்கிறார் என்பதால் மிகப்பெரிய பாதிப்பை தர அவரால் இயலாது. நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடந்து முடியும். உங்களுக்கு தொழிலே புதிய சிந்தனை நல்லதொரு மாற்றத்தை கொண்டு சேர்க்கும். தொழிலே நல்ல லாபத்தை கொண்டு சேர்க்கும். உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய பணியினை மிக சிறப்பாக செய்து மேலதிகாரிகள் பாராட்டினை பெற்று ஒரு சிலருக்கு இடமாறுதலும் எளிதாக கிடைக்கும்படி வழிவகை செய்து கொள்வார்கள். மொத்தத்தில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ராகு கேது பகவான் 70%, அதாவது 70 விழுக்காட்டிற்கு நற்பலன்களை தர காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக என்கின்ற மந்திரத்தை நீங்கள் தினமும் உச்சரித்து வர வேண்டும். அவ்வாறு உச்சரித்து வருவதால் அந்த மகாவிஷ்ணு உங்களுக்கு எல்லா நலனையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் வல்ல சாய்நாத பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நலனும் பெற்றுத்தர வேண்டி நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.